தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆசிரியர் சங்கங்கள், அரசு ஊழியர் சங்கங்கள் இணைந்த, அரசு பணியாளர்கள் ஊழியர் சங்கமும் இணைந்த 63 சங்கங்கள் கலந்து கொள்ளும் மாபெரும் ஜாக்டோ ஜியோ போராட்டம் இன்று தொடங்கி இருக்கிறது. இந்த போராட்டம் 3 கட்டங்களாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, இன்று மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம். லட்சக்கணக்கான ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்கள் இன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கைகள் முத்தான 3 கோரிக்கைகள். இந்த அரசு 1/6/2016 இருந்து மத்திய அரசு ஊதியம் வழங்க வேண்டும் என்று குழு அமைத்தது. அந்த குழுவின் காலக்கெடு 30/6/2017 ஆகும். 3 மாதம் முடிந்த பிறகு அந்த குழுவினுடைய அறிக்கையை பெறுவதற்கு கால அவகாசம் கொடுத்து கால நீட்டிப்பு வழங்கி இருக்கிறது. அதற்கு இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. அதே போல 2 ஆண்டுகளாக சிபிஎஸ் ரத்து செய்து எங்களுடைய கோரிக்கையான ஓய்வூதியத்தை நிறைவேற்றும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு நியமிக்கப்பட்ட வல்லுநர் குழு, அந்த வல்லுநர் குழுவிடமிருந்து இதுவரையில் அறிக்கை பெறாமல் 1.5 ஆண்டுகளாக இழுத்தடிப்பு செய்து 3 முறை அந்த குழுவிற்கு கால அவகாசம், கால நீட்டிப்பு வழங்கி இதுவரை அது வல்லுநர் குழுவா இல்லை ஏமாற்றும் குழுவா, ஏமாற்றுனர் குழுவா என்று தெரியாத அளவில் அந்த குழு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த குழுவினுடைய தலைவர் ராஜினாமா செய்த பின் அந்த குழுவின் நிலை இன்னும் என்னவென்றே தெரியவில்லை. எனவே உடனடியாக அந்த குழுவினுடைய அறிக்கையை பெற்று எங்களுக்கு உடனடியாக அரசு ஊழியர், ஆசிரியர் பெருமக்களுக்கு வாழ்வாதாரமான ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும். சிபிஎஸ் ரத்து செய்து ஓய்வூதியத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற 2வது கோரிக்கையும், இந்த ஊதிய குழு 8வது மாநிலத்தினுடைய 8வது ஊதிய குழுவினுடைய அறிக்கையை அமல்படுத்தும் வரை உடனடியாக 20 விழுக்காடு ஊதியத்தில் 20 விழுக்காடு இடைக்கால நிவாரணம் வழங்கி உடனடியாக உத்தரவிட வேண்டும் என்ற இந்த 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று இந்த ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைநகரில் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அரசு இந்த கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற வேண்டும். இல்லையெனில் வருகிற ஆகஸ்ட் 5 சென்னை கோட்டை நோக்கி மிகப்பெரிய பேரணி நடத்த திட்டமிட்டுள்ளோம். 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் சென்னை நோக்கி சென்று அதில் கலந்து கொள்வோம். எனவே அரசு உடனடியாக தலையிட்டு எங்கள் இந்த 3 கோரிக்கையிலும் தீர்க்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்வோம். செல்வராஜ், பொதுச் செயலாளர், தமிழ்நாடு.